ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கதிர் தனா கிட்ட சொல்லிடுதாங்க, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணுன்னா நம்ம 2 வருஷம் கஷ்டப்பட தான் செய்யணும். வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு பதில் ஒரு 2 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு பிறகு நீ நினச்ச மாதிரிக்கே நான் சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். அப்படிங்கும்போது நீ என் கூட இருக்கிறது தாண்டா எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு தனா சொல்லும் போது, நீ வேணா அப்படி சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி அதில் உடன்பாடு இல்லை. உன்னை சந்தோஷமாக நான் ராணி மாதிரிக்கு வச்சிருக்கணும். அதனால நான் 2 வருஷம் நான் வெளியூருக்கு போய் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் தனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடவும் அப்போ தனா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கும் போது அப்போ மாயா பார்த்தோம்னா தனாவை நம்ம வீட்டுக்கே வந்துடு அப்படிங்கிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, இல்லை மாயா நான் வரல, நான் என்னுடைய வீட்டுக்கு போயிருது. அப்படிங்கும்போது நீ எப்படி அங்கே தனியாக இருக்க முடியும்? நீ தனியாக இருந்தாக்கி உனக்கு பாதுகாப்பும் கிடையாது, அதனால் நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக அப்பா என்னை உள்ள அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பெரியப்பா அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார், கதிர் வீட்டில் இல்லை வெளியூருக்கு போயிட்டு தான் சொன்னாக்கி கண்டிப்பாக பெரியப்பாவே நீ தனியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிடுவார், அதனால வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா தனாவை வலுக்கட்டாயமாக அவங்க கூட்டிகிட்டு வரவும் அப்போ ஜானகி பார்க்குறாங்க. தனா அங்கே வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ எல்லாருமே வராங்க. என்ன தனா அங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியமா தனா அங்கே தனியாக இருக்க வேண்டாம், அதனால தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, கொஞ்சம் இரு தனா, மாயா நீ நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கிறேன், உனக்கு ஆரத்தி எடுத்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்காக வரவும் அப்போ ரகுராம் அவங்க வந்துருந்தாங்க. எதுக்காக அவங்க வந்திருக்கிறா அப்படிங்கும் போது இப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா தனா அங்கே தனியாக இருக்க வேண்டாம், கதிர் இப்படி வெளியூருக்கு 2 வருஷம் வேலையாட்டு போயிட்டான், அதனால தான் தனா அங்கே தனியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சிட்டு வந்தேன், அவள் வரமாட்டேன்னு தான் சொன்னான், நான் தான் வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கவும் உடனே ஜானகியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்க கதிர் இல்லாமல் தனா எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும், அது அவளுக்கு பாதுகாப்பும் கிடையாது, நம்ம வீட்டுக்கே வந்துருட்டு அப்படிங்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவன் என் பொண்ணாட்டு தான் வரணுமே தவிர கதிரோட பொண்டாட்டியாக வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறத பார்த்தாக்கி தனாவோட பொண்டாட்டியாக அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி தானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ரகுராமும் ஆமா அப்படிங்கிறாங்க, நான் கதிரோட பொண்டாட்டியாக தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன், அப்படி என்னை ஏற்றுக்கிறதா இருந்தால் நான் வரேன், இல்லைன்னா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் சொல்லியிருந்தாங்க, என் பொண்ணா நீ எப்போனாலும் இந்த வீட்டுக்குள்ளே வரலாம், ஆனால் அவனுடைய பொண்டாட்டி அந்த வீட்டுக்குள்ள இன்னும் வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது கேட்டதுமே தனா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜானகி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனாலும் தனா நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகவும் இதுக்கு இப்படி ஆளுக்கு இப்படி முடிவு எடுத்ததை பார்த்துட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கும் போது அவள் எப்படி அங்கே தனியாக இருக்க முடியும், அவள் தனியாக இருந்தால் அங்கே பாதுகாப்பும் கிடையாது, கார்த்தியை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, ஆனால் அதை புரிஞ்சுக்காம அவள் போயிட்டால, இவரும் புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ தனா போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, அப்பாவே என்னை கூப்பிட்டா தான் வருவேன், இல்லைனா நான் வரமாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு தனா சொல்லிட்டு போனதையும் மாயாட்ட ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் போய் எப்படி கூப்பிடுவாரு, அவர் பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவர் எவ்வளோ பிடிவாதக்காரர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தனா எப்படி அங்கே தனியாக இருப்பாளோ தெரியலையே, அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே கிடையாது, எப்படியோ இதெல்லாம் நினச்சா அவள் அழுதுகிட்டு தான் இருப்பா அப்படின்னு ஜானகி இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியம்மா, பெரியப்பாவே அழைச்சிட்டு வருவோம் அப்படிங்கும்போது அவர் எப்படி அழைச்சிட்டு வருவார், அவருடைய பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்து மாயா ஒரு திட்டம் போடுதாங்க. அதுபடி பார்த்தோம்னா தனாவை அவங்க வீட்டில் தனியாக இருக்கும்போது அப்போ 2 பேரும் கதவு தட்டவும் உடனே தனா பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஒருவேளை கார்த்தி தான் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கதவை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கவும் உடனே தனா கதவு திறக்கிறாங்க. அப்போ 2 பேரும் முகமூடி போட்டுட்டு மூஞ்சை மறைச்ச மாதிரி நிற்கவும் அவங்கள பார்த்ததுமே தனா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, எங்களுக்கு பணம் நகையெல்லாம் வேணும், அதனால உன் கையில் காலில் கிடக்கிறதெல்லாம் கழட்டி கொடு அப்படிங்கவும் என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க நான் கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகையெல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கினதுமே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவளை இப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, இவன் நம்மளை மாட்டி விட்டுருவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே தனா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் தான் நீங்கள் கேட்டதுமே நகையெல்லாம் தந்துட்டோம்னா தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, உன் கதையை முடிக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் உடனே தனா தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு இருக்கும் போதே ரகுராம் கரெக்டாக வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க 2 பேரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடவும் அடுத்து ரகுராம் தனா கிட்ட சொல்கிறாங்க, நீ தனியாக இருக்க வேண்டாம் என் கூட வா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா ரகுராமை பார்க்குறாங்க. ஆமாம் போ, உன் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, நிம்மள் நீ தனியாக இருக்க வேண்டாம், அவன் எப்போ வரானோ அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில்
வீட்டுக்கு வந்தால் போகிறோம், அது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கூப்பிடப்போ இது கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு உடனே வந்து அப்பா கொஞ்சம் இருங்கப்பா நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா உடனே வந்து சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா ரகுராமும் தனாவும் காரை விட்டு இறங்கப்போ இது மாயா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே பெரியம்மா அங்கே வாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க ஜானகி வராங்க. வந்து பார்க்குறாங்க. ரகுராமும் தனாவும் வரவும் அவங்கள பார்த்ததுமே ஜானகிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. தனா நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமாம்மா நான் வந்துட்டேன், அப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாருமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகிக்கு அளவு கடந்து சந்தோஷமா இருக்குது. கொஞ்சம் இரு தனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்பவும் ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து தனாவுக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன பெரியமா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனாவை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூடு, அவள் சாப்பிட்ருக்க மாட்டா அப்படின்னு ரகுராம் சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி இன்னும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ தனா வந்து அப்படியே வந்து ரகுராம் தாமல எவ்வளவு அக்கறையோட இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அவங்க வந்து அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்கவும் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனாவை கூட்டிட்டு போகவும் அடுத்துதான் மாயாவை தான் காட்டுறாங்க. இப்போ மாயா வந்து அந்த ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அதாவது தனாவை இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டினாங்களா, அது எல்லாமே வந்து மாயா ஏற்படுத்தினதா தான் இருக்குது. அப்போ மாயா கிட்ட அவங்க அந்த நகையெல்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடனே மாயாவும் உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இந்தாங்க உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது எனக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க, எப்படியாவது தனாவை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், அதுவும் பெரியப்பா மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரிக்கு உதவி கேட்டேன். நீங்களும் எனக்காக வந்து செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷப்படணும். இன்றைக்கி தனா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னா அது நீங்கள் செஞ்ச உதவியால் தான், உங்களால் தான் அது நடந்துச்சு. உங்களுக்கு ரொம்பவே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா, அப்பாவும் பொண்ணையும் சேர்த்து வச்சோம்னா அந்த சந்தோஷமே எனக்கு போரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து தனா விட்ட வாங்கின அந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு போகவோ உடனே வந்து மாயாவும் அது வாங்கிட்டு வராங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஜானகி வந்து தனாவுக்கு சாப்பாடு வந்து அவங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ரகுராம் வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ தன்னுடைய பொண்ணு தாம் பக்கத்திலே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே மாயாவும் வராங்க. என்ன பெரியமா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாண்டா நான் எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியும், தானா இங்கேயே வந்துட்டாலும் இந்தா நீயும் சாப்பாடு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடவும் மாயாவும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என் ரெண்டு பொண்ணுங்களும் என் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து தனா வந்து அங்கே ரூமுக்கு படுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உடனே மாயா வந்து தனா கிட்ட அந்த நகையெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே நகையை பார்த்ததுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானகி அங்கே வந்துருந்தாங்க. என்ன தனா என்ன மாயா நகையெல்லாம் கொடுத்துட்ருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் பெரியமா இது எல்லாமே தனாவோட நகை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது அந்த ரெண்டு பேர்லாம் எங்கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே ஜானகிக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ வந்து ஜானகி வந்து தனா கிட்ட கேட்குறாங்க, எந்த ரெண்டு பேருக்கு இந்த நகையெல்லாம் கொடுத்து அப்படிங்கவோ அம்மா என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அப்பா மட்டும் வரலன்னா அவங்க ரெண்டு பேரும் என் கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாயா நான் இவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டு இருக்கிறேன், அப்பா மட்டும் கரெக்டாக வரலன்னா அவங்க என் கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படிங்கவும் ஆமாம் அந்த ரெண்டு பேரையும் நான் தானே அனுப்பிவிட்டேன் அப்படின்னு மாயா சொல்லவும் இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜானையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா சொல்கிற அப்படிங்கும்போது இங்கே பாரு தனா நீ போகும்போது என்ன சொல்லிட்டு போன, பெரியப்பா வந்து என்னை கூப்பிட்டாதான் நான் வருவேன்னு சொல்லிட்டு போனேன். இப்போ பெரியப்பா தானே உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, எப்படி எந்த சூழ்நிலையில கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லவும் ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது, அப்ப இதெல்லாம் நீ போட்ட நாடகமானு சொல்லி கேட்கவும் மாயாவும் சிரிக்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி வந்து மாயா தானா உன்னாலதான் வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க.